குரங்கு இப்ப ராஜாவா மாறி சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. கேண்டா மிருகம் விருப்பமே இல்லைனாலும் ராஜாவுக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிங்கராஜா சிறையில அடப்பட்டு கிடந்தாரு. இன்னைக்கு இந்த காட்டுல புது கட்டில் போடுறேன்னா மொத்த காட்டுல எங்க பேச்ச மட்டும்தான் நீங்க கேட்கணும். அதுக்கப்புறம் மிங்கு குரங்கு ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லா விலங்குகளும் அதுக்கு முன்னாடி தலை குனிஞ்சி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னிலிருந்து இப்போ இந்த காட்டுல யாரெல்லாம் மாംசத்தை சாப்பிட்றீங்களோ அவங்க சக்தியை அதிகமாக்குறதுக்கு உங்க உணவை நீங்க எப்போ வேணாலும் சாப்பிடலாம். கழுகான நீங்க பறவைங்களை பிடிச்சி சாப்பிடலாம். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ராஜா? நீங்க இந்த மாதிரி ஆணையிட்டீங்கன்னா எங்களை மாதிரி சின்ன பறவைங்க எல்லாரும் இங்க எப்படி வாழ்றது? உயிரை காப்பாத்திக்க ஒரே வழிதான், ஒழுங்கு ஓடிக்கிட்டே இருங்க. அப்படி சொன்னதும் கோல்டி கழுகு டீனு செடியாவை பிடிக்க வந்துச்சு. ஐயோ காப்பாத்துங்க! டீனு அங்கிருந்து பறந்து போச்சு. கழுகும் அதை விடாம துரத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ உங்களை விட மாட்டேன். வேட்டையாடுறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. இப்போ ராஜா ரோஷமா எல்லாரும் முன்னாடி உண்டை நான் கொண்டு சாப்பிட்டு போறேன். இத பார்த்து மிக்கு குரங்கு ராட்சச சிரிப்ப ஒண்ணு சிரிச்சது. மிக்கு ராஜாவுக்கு ஜெயின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லி எல்லாரும் அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஒட்டகச்சிவிங்கி முன்னாடி வந்து சொல்லிச்சு, உங்களை நாங்கள் ராஜான்னு சொல்லவே முடியாது. என்ன சொன்னீங்க? என்ன ராஜாவா இதுக்கு மாட்டீங்களா? இந்தாங்க. மிங்கு குரங்கு அப்பதான் அதோட மந்திர சக்தியால ஒட்டகச்சிவிங்கிய எலியா மாத்திடுச்சு. என்ன இது? இது எப்படி ஆச்சு? சொல்லுங்க. என் பேச்சு கேக்குறீங்களா? எல்லாரையும் எலியா மாத்தட்டா? எல்லாரும் மிங்குவை பார்த்து பயந்தாங்க. மிங்குவுக்கு ஜெய் ஜெய் போட ஆரம்பிச்சாங்க. மிங்கு ராஜாவுக்கு ஜெய் ஜெய். ராமு யானை, சோட்டுமான், பகீரா ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்லனா இந்த ராஜா அந்த பழத்தை எப்போவுமே அதுக்கு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அதை சாப்பிட்டு மொத்த காட்டுக்கு ராஜாவாயிருச்சு. நான் ஏதாச்சும் பண்ணி ராஜாவை காப்பாற்றி ஆகணும். இந்த காட்டையை கூட நான் காப்பாற்றி ஆகணும். அவன் ரொம்ப சக்திசாலியா மாறிட்டான். எனக்கு ஒன்றும் தோணல. அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது போல. அப்போ சோட்டுமான் ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்துச்சு. அதுக்கு ஏதோ ஞாபகத்துக்கு வந்துச்சு. நண்பர்களே, நம்ம காட்டில் ஒரு கதவு இருக்கு. அதை பற்றி சிங்கராஜா எனக்கு சொன்னாங்க. அது பட்டர்ஃப்ளை லேண்டோடது. அங்கே கூட நம்ம மாதிரி மாயமான விலங்கள்லாம் இருக்கு. பட்டர்ஃப்ளை லேண்ட்? ஆமாம், எனக்கு என்ன தோணுதுன்னா உதவிக்கு நம்ம அங்கே போகலாம். அப்படி அவங்க 3 பேரும் அந்த திசையில நடந்து போனாங்க. அங்க சிகப்பு நிறத்துல ஒரு கதவு இருந்துச்சு. அவங்க எல்லாரும் அதுக்குள்ள நடந்து பட்டர்ஃப்ளை லேண்டுக்கு போனாங்க. அவங்க பக்கத்துல போய்கிட்டு தான் இருந்தாங்க. அப்ப அவங்க முன்னாடி ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை லேண்டுக்குள்ள விலங்குகளா? உங்களை நான் போக விடாம தடுப்பேன். ஒரேங்கப்பா, ஒரு பட்டுப்பூச்சி நமக்கு உதவிக்கு வருதா? அந்த பட்டாம்பூச்சி பக்கத்துல வந்தப்பதான் தெரிஞ்சது அது ராமு யானையை விட பெருசா இருந்துச்சு. ஐயோ, இந்த பட்டுப்பூச்சி அம்மா இதுக்கு அதிகமா காம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல. இது என்னோட பெருசா இருக்கு. அட, நீ சோட்டுமான் தானே? உன்னை பத்தி அம்மா நிறைய சொல்லிருக்காங்க. பட்டர்ஃப்ளை லேண்டுக்கு நான் உன்ன வரவேற்கிறேன். நன்றி. இவங்க 2 பேரும் நண்பர்கள். சீக்கிரமா உங்க ராஜாவை நாங்கள் சந்திக்கணும். ஆ சரி, வாங்க என் கூட. அந்த பட்டாம்பூச்சி அவங்க 3 பேரையும் சபைக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க சிம்மாசனத்துல ஒரு மயில் ராஜா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அடடா, நீ சோட்டுமான் தானே? ஆமாம் ஆமாம். நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லு, பட்டர்ஃப்ளை லேண்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? சோட்டுமான் மயில் ராஜா கிட்ட எல்லாம் நடந்ததையே சொல்லுச்சு. அதுவும் அது கேட்டு ஆச்சரியப்பட்டுச்சு. பெரிய பிரச்சனை தான். அது மந்திர மரத்தோட பழத்தை சாப்பிட்டு ரொம்ப சக்திசாலியா மாறி இருக்கு. அதை நாம நாசமாக்கலாம். என்ன சொன்னீங்க? நிஜமாவா? சொல்லுங்க, அதை நான் எப்படி பண்ண முடியும்? வா என் கூட. மயில் ராஜா அவங்கள அவங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க ஒரு வெள்ளை மரம் இருந்துச்சு. அதுல பச்சை நிறத்துல ஒரு பழம் இருந்துச்சு. இதுதான் அந்த பழம். இதை சாப்பிட்டா தங்க மரத்தோட அந்த சக்தி நாசமாயிரும். ரொம்ப நன்றி தீத்திர மகாராஜா. ராமையான அந்த பழத்தை பறிச்சு சோட்டுமான் கிட்ட கொடுத்துச்சு. பழத்து கூடவே ராமு எனக்கு ஒரு சக்தியை கூட நான் கொடுக்குறேன். இதனால தும்பிக்கைய மேல தூக்கும் போது
கொஞ்ச நேரத்துக்கு இது மறைஞ்சிரும், யாருக்குமே தெரியாது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவங்க எல்லாரும் மயில் ராஜாவுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு மறுபடியும் அவங்க காட்டுக்கு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வெளியே நின்று அவங்க ஒரு யோசனையை செஞ்சாங்க. ராமையான அதோட தும்பிக்கையை தூக்குச்சு. ஒரு நிமிஷத்துக்கு அதை மறைஞ்சு போச்சு. அது சந்தோஷமா அரண்மனைக்குள்ள போய் சிங்கராஜாவை அடிச்சு வச்சிருந்த கூண்டுக்கு பக்கத்துல நின்னுக்குச்சு. அதுக்கப்புறமா பகீரா அந்த அரண்மனைக்குள்ள போச்சு. வணக்கம் ராஜா மிங்கு. வணக்கம். என்னாச்சு பகீரா, எதுக்கு கத்துற? தோட்டமான உங்களை கொல்றதுக்கு இங்க வந்துகிட்டே இருக்காங்க. என்ன கொல்றதுக்கா? என்னை யாராலையும் கொல்ல முடியாது. இந்த மொத்த காட்டுல என்னை விட சக்திசாலி யாருமே இல்லை. ஆமா இல்லை, தோட்டமான் பட்டர்ஃப்ளை லேண்ட்றது எந்த மாதிரி ஒரு பழத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்கண்ணே. அதை சாப்பிட்டேன் அவங்களுக்கு உங்களோட அதிகமாக சக்தி வந்துடுமா? என்ன சொல்ற? பட்டர்ஃப்ளை லேண்ட்ற பழமா? அப்போ சோட்டுமான் அதோட கையில அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்துச்சு. கேட்ட மிங்குவே, நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. இந்த பழத்தை சாப்பிட்டதும் உன்னை விட அதிகமான சக்தி எனக்கு வந்துடும். ஆஹா, அப்படியா? அப்படி சொல்லி மிங்கு குரங்கு அதோட கையை நீட்டுச்சு. சோட்டுமான் கையில இருக்கிற அந்த பழம் தானாவே அதோட கைக்கு போயிடுச்சு. அதை பார்த்து சோட்டு, இல்லை, அந்த பழத்தை சாப்பிட்றாத. மற்றவங்க சாப்பிட்டு என்னை விட சக்திசாலி ஆகிறத நான் விரும்பல. அதனால இந்த பழத்தை நானே சாப்பிட்றேன். எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்போ மிங்கு குரங்கு உடனே அந்த பழத்தை சாப்பிட்டுச்சு. இல்லை, ஆஹா, ரொம்ப ருசியா இருக்கு. இப்ப பாரு சோட்டு, நான் உன்னை என்ன பண்றேன்னு. அப்படி சொல்லி மிங்கு குரங்கு அவனுடைய கையை நீட்டுச்சு. ஆனா சோட்டுகிறன்னு அவனால எதுவுமே செய்ய முடியல. அட, என்ன ஆச்சு? என் சக்தி இதுக்கு வேலை பண்ண மாட்டேங்குது. எந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்களோ தங்க பழத்தோட சக்தி அதில் இருந்து தான் நாசமாக ஆகும். நான் சொன்னது எல்லாமே என்னோட புத்திசாலித்தனம். அதில் மாட்டி நீ அந்த பழத்தை சாப்பிட்டுட்டேன். உன் சக்தியை நீ இழந்துட்டேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்போ ராமு யானை சிங்கராஜாவோட கூண்டை திறந்து விட்டுச்சு. எட்டு குரங்க. இல்லை, சிங்கராஜா மிங்குவை தாக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துல மிங்கு அங்கேயே விழுந்து செத்து போயிடுச்சு. எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மகாராஜா விடுதலையானது நினைச்சு அவங்க எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷத்துல இருந்தாங்க. சோட்டுமான், நீ மறுபடியும் தன்னோட சக்தி புத்திசாலித்தனத்தை நிரூபிச்சிட்ட. உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு. மொத்த காட்டுவாசிங்களுக்கு நீதான். சோட்டுமான் இப்ப அங்க இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் ரொம்பவே ஃபேவரட் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.